i20 petrol 2011. ஸோ வண்டியோட கம்ப்ளைண்ட்னா ஒரு சில நேரம் ஸ்டார்ட் ஆகுது, ஒரு சில நேரம் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, இதுதான் கம்ப்ளைண்ட்டு. ஸோ இப்போ ட்ரை பண்ணுவோம். இக்னிஷன் ஆன் பண்ணியாச்சு, கிராங்க் பண்ணுறேன், கிராங்க் ஆகலை. இந்த வண்டியோட ப்ராப்ளம் என்ன, வண்டி ஸ்டார்ட் ஆகலை. வண்டி ஏன் ஸ்டார்ட் ஆகலைன்னா வண்டி கிராங்க் ஆகலை. வண்டி ஏன் கிராங்க் ஆகலைன்னா செல்ஃப் ஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகலை. செல்ஃப் ஸ்டார்ட் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகலை அப்படின்னா செல்ஃப் ஸ்டார்ட்டுக்கு பவர் போடல. செல்ஃப் ஸ்டார்ட்டுக்கு ஏன் பவர் போடல அப்படின்னா செல்ஃப் ஸ்டார்ட்டுக்கான ரிலே இருக்கு இல்லையா, அதே மாதிரிங்க செல்ஃப் ஸ்டார்ட்டோட ரிலே இதுதான். செல்ஃப் ஸ்டார்டர் ரிலே வந்து ஆன் ஆகலை. செல்ஃப் ஸ்டார்டர் ரிலே ஏன் ஆன் ஆகலைன்னா இந்த சர்க்கியூட்டு இது வந்து பார்த்தோன்னா வந்து ஆன் ஆகலை. அதாவது இங்கே வந்து பவர் வரல, சரிங்களா. ஸோ இங்கே ஏன் பவர் வரல அப்படின்னா நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா எங்களுடைய சப்ஸ்கிரைபருக்கு கார் ஸ்கேனிங் போது 50% டிஸ்கவுண்ட் இருக்கும். இப்போ உங்கள் காரில் வந்து ஒரு என்ஜின் சிம்பிள் வருது, இல்லை ஏதோ ஒரு வார்னிங் இண்டிகேஷன்ஸ் வருது, அது என்னென்னு தெரியல அப்படின்னு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நம்ம கார் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அந்த வார்னிங் இண்டிகேஷன்ஸ் எதனால் வருது அப்படிங்கிறத உங்களுக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ணுவோம். அதுக்கான காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆகுதுன்னா உங்களுக்கு 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுப்போம், சரிங்களா. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபியூஸு இதுதான் ஸ்டார்டர் ரிலேவை ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஃபியூஸு. இந்த ஃபியூஸுக்கு பவர் வரல. இந்த ஃபியூஸுக்கு ஏன் பவர் வரல அப்படின்னா இந்த சர்க்கியூட்டுக்கு பவர் வரல. இந்த சர்க்கியூட்டுக்கு ஏன் பவர் வரல அப்படின்னா இங்கே இந்த ஒயிட் ஒயர் இருக்கா, இந்த ஒயிட் ஒயருக்கு பவர் வரல. இந்த ஒயிட் ஒயருக்கு ஏன் பவர் வரலன்னா இங்கே கனெக்ட் பண்ணியிருப்போம், சரிங்களா. இங்கே தான் கனெக்ட் பண்ணியிருப்போம். சரி, இந்த இடத்துல ஆக்சுவலாக ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இந்த இடத்துல தான் கனெக்டர் இருக்கும், சரிங்களா. அந்த கனெக்டர் எங்கேன்னு காட்டுறேன். இதுதான் இந்த கனெக்டர், சரிங்களா. வரீங்க இருக்கு இந்த கனெக்டர் தான் இப்படி இருக்கும், சரியா. இந்த கனெக்டரில் தான் இந்த போர்ஷன் கனெக்ட் ஆகும், சரியா. இந்த போர்ஷனில் இந்த ஒயிட் ஒயர் வழியாக பவர் போனோம் அப்படின்னா இது வழியாக தான் போகணும். அதாவது இது நல்லா ஃபங்க்ஷன் ஆச்சு தான் இது போகும். எப்போ இது ஃபங்க்ஷன் ஆகும்னா இப்போ நம்ம இந்த இக்னிஷன் ஆன் பண்ணுறோம்ல, ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது இது வழியாக வந்து பார்த்தோன்னா பவர் வந்து பார்த்தோன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த சர்க்கியூட் ஃபெயிலியர் ஆனதுனால வச்சுன்னா இந்த ஒயிட் ஒயருக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ஒயிட் ஒயருக்கு பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. இந்த ஒயிட் ஒயருக்கு பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாதனால இந்த ஃபியூஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபியூஸுக்கு பவர் வரல. இந்த ஃபியூஸுக்கு பவர் வராதனால இந்த ரிலே சர்க்கியூட்டுக்கு வந்து பவர் வரல இருக்கு இல்லையா. இதான் வந்து ஸ்டார்டர் ரிலே. இந்த ஸ்டார்டர் ரிலேயோட இந்த சர்க்கியூட்டுக்கு இங்கே பவர் வரல. இங்கே பவர் வர்றதுனால இந்த ஸ்டார்டர் ரிலே ஆன் ஆகலை. இந்த ஸ்டார்டர் ரிலே ஆன் ஆகாதனால ஸ்டார்டர் மோட்டர் ஆன் ஆகலை. ஸ்டார்டர் மோட்டர் எங்கே இருக்கு பாருங்கள். இந்த ஸ்டார்டர் மோட்டர் இங்கே இருக்கு பாருங்கள். இதான் ஸ்டார்டர் மோட்டர், இங்கே இருப்பாங்க. இதான் ஸ்டார்டர் மோட்டர், சரிங்களா. இந்த ஸ்டார்டர் மோட்ரு வந்து பார்த்தோன்னா ஆன் ஆகலை. இந்த ஸ்டார்டர் மோட்ரு ஆன் ஆகாததுனால தான் வண்டி கிராங்க் ஆகலை, சரிங்களா. ஸோ இந்த ஸ்டார்டர் மோட்ரு ஒர்க் பண்ணிச்சுன்னா அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ஸ்டார்டர் மோட்டர் ஒர்க் ஆகாததுக்கு இப்போ நம்ம சொன்ன அந்த சர்க்கியூட் தான் ப்ராப்ளம். ஸோ இப்போ நம்ம இது இருக்கு இல்லையா, ஸோ இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த இதுக்கு பின்னாடி இங்கே வருது இல்லையா, இந்த சுவிட்சஸ் நம்ம மாற்றிட்டோம்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஸோ இதனால தான் இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகலை. இதை மாற்றினா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். தேங்க்ஸ் யூஸ்.